வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்று நாம் காணப்போகும் தலைப்பு பேஷன்ஸ், பொறுமை. இப்போ இருக்க காலகட்டத்தில் சின்ன பசங்க வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் பிடிக்காத ஒரே வார்த்தை பொறுமை. பேஷன்ஸாக இருங்க அப்படின்ட்டு இந்த வார்த்தை யாருக்குமே பிடிக்காத ஒன்றா போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கே பார்த்தாலும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, ஃபாஸ்ட்டு எல்லாமே ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. எதுலேயுமே பொறுமை கிடையாது. பேச்சில் பொறுமை கிடையாது, டூ வீலர் ஓட்டும்போது பொறுமை கிடையாது, எதுலேயுமே பொறுமை கிடையாது, நிதானம் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ புதுசாக நிறைய பணம் நேற்று போன வீடியோவில் போட்ட மாதிரி பணம் சம்பாதிக்கிறது ஆசை காட்டி நிறைய வீடியோ வருது. இப்போ கூட ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு இன்ஜினியர் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட் பண்ணி அந்த பையன் வந்து சூசைட் பண்ணிட்டார். படிக்கிற பையனுக்கு ஆசை மூட்டி அவன் சம்பாதிக்கணும் என்ன இருக்கும்? அவன் செய்ய வேண்டிய வேலை படிக்கிறது மட்டுமே. இந்த மாதிரி டிவி ஆன் பண்ணாலும் சரி, அதை ஆன் பண்ணாலும் எதை ஆன் பண்ணாலும் சரி, தேவையில்லாத புரோக்கர்ஸு, தேவையில்லாமல் பணம் சம்பாதிக்கிறது, தேவையில்லாமல் மக்களை ஆசை தூண்டுறது, எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பொறுமையின்மை தான் இதுக்கு காரணம். எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் அரச மரத்தை சுற்றினோன்னா அடி வைத்து தடவி பார்க்காதே அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அரச மரத்தை சுற்றி அருள் பெற்றாலும் கூட நான் 10 மாதம் வெயிட் பண்ணியிருக்க வேண்டும். அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டட் டைம் இருக்குது. குழந்தை பிறந்த உடனே அவன் வந்து அவனை பெரிய ஆளாயே கல்யாணம் பண்ண முடியாது. அவனை படிப்படியாக ஸ்டெப்பாக வரணும். ஒரு டூ வீலர் எடுத்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா அந்த வீலு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரோல் ஆகி அங்கே போகிறதுக்கு குறிப்பிட்ட டைம் தேவை. அதை மினிமம் ஸ்பீடில் நம்ம போனோம்னா குறிப்பிட்ட டைமில் போகலாம். ஓவர் ஸ்பீடில் போனீங்கன்னா அது வந்து நீங்கள் போக வேண்டிய இடம் வேறு. இப்படி பார்த்திங்கன்னா இந்த பொறுமையின்மை எல்லா இடத்துலையுமே இருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் வருது. ஒரு பில்டிங் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, கீழே அஸ்வாரம் போட்டு படிப்படியாக ஒன்று கட்டி அதுக்கப்புறம் தான் ஒயிட் வாஷ் பண்ணி ஒரு பில்டிங் வந்து முழுமையாகுது. எல்லாத்துக்குமே சர்டன் டைம் இருக்குது. இந்த ஃபுட்டு மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து அதை சாப்பிட்டு மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க மனநிலையே ஃபாஸ்ட் ஃபுட்டாக மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் சத்திய சோதனையில் காந்தி மகான் எழுதுனது அதில் வந்து உணவு தயார் பற்றி ஒரு விஷயத்தை போட்டிருக்கார், நீங்கள் படிச்சிருக்கலாம். அவர் ஜெயிலில் இருக்கும்போது அவருக்கு உணவு வந்துட்டு இருந்துச்சு. அது சாப்பிட்டார். அது சாப்பிட பார்த்திங்கன்னா அவர் மனநிலை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் அவருக்கு தோணுது. அவர் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாரு, உணவு சாப்பிட அந்த எண்ணம் தோணுது. அப்புறம் என்னன்னு அவர் பார்க்கும்போது ஒரு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி சமைச்ச உணவு அவர் சாப்பிட்டதுனால அவருக்கு அந்த எண்ணம் தோணுதாக அவர் சொல்கிறார். அதே மாதிரி மக்கள் இப்போது ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு எல்லாமே ஃபாஸ்ட்டாக செய்யணும் எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது. ஒரு வீட்டில் ஒரு அம்மா காலையில் எழுந்த உடனே அடுப்பத்துக்கு முன்னாடி நம் தெய்வங்கள் எல்லாம் வணங்கி இந்த உணவு சுவையாக வரணும், நல்லா வரணும் அப்படின்னு நல்ல மனதோடு செய்யக்கூடிய அந்த உணவு சாப்பிட்ட மக்கள், அந்த ஃபேமிலி ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஒரு உணவு எப்படி தயார் பண்ணுறாங்க, எந்த மனநிலையில் தயார் பண்ணுறாங்கிறது தான் காந்தி மகான் சொன்ன அந்த உண்மை. ஒவ்வொரு இல்லத்திலும் நம்ம அம்மாக்கள் அந்த மாதிரி இந்த சத்து உள்ள உணவு செய்து கொடுக்கணும், பையன் நல்லா இருக்கணும், புருஷன் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினச்சி செய்யக்கூடாது. அந்த உணவு சாப்பிட்ட மக்கள் ஆரோக்கியமாக நீடியாக இருப்பாங்க.
இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு எல்லாமே ஃபாஸ்ட்டாக போய் வாழ்க்கை ஃபாஸ்ட்டாக போய் எதுலையுமே நமக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை வீணாகுது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறது பழைய காலத்து பழமொழியாகவே போயிடுச்சு. இப்போதைக்கு யார்கிட்டையாவது நம்மளே ஒரு பொறுமையாக இருப்பான்னா நம்மளே மக்கள் எதிரியாக பார்க்குறாங்க. இந்த பொறுமை என்ற வார்த்தை நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இதாகிடுது. சரி, இதை நம்ம அப்படியே விட்டுற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக விடக்கூடாது. நாம் இந்த பொறுமையில் இருக்க வேண்டும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்க்கையில் ஒரு முன்னேறினோம்னா நாம் சம்பாதிக்கிற சம்பாதனையில் கொஞ்சம் ஒரு போர்ஷனாவது எடுத்து டெய்லி சேமிச்சுட்டு அது ஒரு வகையில் ஒரு அமௌண்ட்டாக அந்த அமௌண்ட்டை ஒரு கோல்டாவோ தங்கமாவோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அது மல்டிபிள் ஆகி ஒரு 5 வருஷமாவது நம்ம பொறுமையாக இருந்தால்தான் நாம் கணிசமான ஒரு தொகையை நாம் சேமிக்க முடியும், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எல்லாமே ஆசை காமிச்சு இன்றைக்கி போட்டால் நாளைக்கு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போய் வீணாக லைஃப் போகுது. எல்லா மக்களுடைய லைஃபு வீணாக போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொறுமை இல்லாமல் நிறைய இந்த ஆப்பு ஏற்கனவே நான் பல தடவை சொல்லும்போது அது ஆப் கிடையாது, உங்களுக்கு ஆப்பு. தயவு செஞ்சு பார்த்து பொறுமையாக இருங்க. பொறுமை தான் வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும். அது பழைய பழமொழியாக இருந்தாலும் சரி, எந்த பழமொழியாக இருந்தாலும் சரி, நாம் பொறுமையாக இருந்தால் தான் நம்மளுடைய மனமும் வேலை செய்யும். அவசர கோலத்தில் போட்டிங்கன்னா எந்த இதுவும் வேலை செய்யாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அவசரப்பட நம்மளுடைய மைண்டுடைய செட்டு மாறிடும். பொறுமையாக உட்காந்து யோசனை பண்ணும்போது வரக்கூடிய மனநிலை பொறுமை இல்லாத போது வராது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். நானே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ரேஷன் கடையில் போய் நம்ம ஃபிங்கர் டிப் வைக்கும்போது ஒரு மெசேஜை தேடிக்கிட்டே ஃபிங்கர் டிப் வச்சேன். ஃபிங்கர் டிப் விழவே இல்லை. அந்த கடைக்காரம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, சார் நீங்கள் அதை அப்புறம் தேடிக்கலாம், முதல்ல இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட்டாக கை வைங்க, உங்கள் ஃபிங்கர் கரெக்டாக வைங்க அப்படின்னு சொன்னேன். வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபிங்கர் அங்கே ஓகே ஆகுது. அப்போது ஒரே நிலையில் மனநிலையை நம்ம அலைய விட்டுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்ம அலைய விட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ஸோ இப்போ இருக்கிற அவசர காலத்தில் நமக்கு பொறுமை வேணுமா, பொறுமை கிடைக்கணுமா அப்படின்னாலும் திரும்ப நாம் வர வேண்டிய இடம் மகான் அகத்தியர் மாமுனியுடைய திருவடி தான். அகத்தியர் மாமுனியுடைய திருவடியை பற்ற உங்களுக்கு தானாகவே இந்த பொறுமை என்பது வரும். அந்த பொறுமையில் இருந்து கொண்டு இல்லறத்தையும் சிறப்பாக நடத்தலாம், துறவரத்தையும் சிறப்பாக நடத்தலாம், ஆன்மீகத்தையும் சிறப்பாக நடத்தலாம். எல்லாமே சிறப்பாக உங்கள் மனம் சாந்தமடையும், உங்கள் மனம் அமைதியாகும். நீங்கள் பார்த்திங்கன்னா அமைதியான ஒரு இடத்துல தான், அமைதியான சூழ்நிலை தான் எண்ணங்கள் உருவாகும். அந்த எண்ணங்கள் உங்கள் நல்ல எண்ணங்களை உருவாகணும் என்றால் நாங்கள் ஏற்கனவே வகுத்து சொன்ன பாதையில் செல்லுங்கள். அகத்தியர் மாமுனியை தினமும் பக்தியுடனும் பரவசத்துடனும் ஆர்வத்துடனும் செய்யுங்கள். அவரை வணங்கும்போது நீங்கள் உட்காரும்போது ஆர்வத்தோடு உட்காரணும். இந்த 20 நிமிஷம் நம்ம அகத்தியர் மாமுனி நாமத்தை சொல்கிறோம், அது நமக்கு அருள் கிடைக்கும் அப்படின்ற சொல்லி ஒரு ஆர்வத்தோடு உட்காந்து அந்த 20 நிமிஷம் அகத்தியர் மாமுனி டையை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பொறுமை கிடைக்கும். இந்த பொறுமை வைத்துக்கொண்டு பொறுத்தார் பூமி ஆழ்வார். பூமி ஆள்றோம் இல்லையோ உங்கள் இல்லறத்தை நீங்கள் ஆளலாம், உங்களை நீங்கள் சிறப்பாக ஆளலாம் என்பது தான் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து. ஸோ இப்போயும் நாங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், இந்த குறளை எப்போதும் மறக்காதீர்கள். பொறுமைக்கும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், அந்த பொறுமை உங்களுக்கு கிடைக்கும். பணத்துக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், அது கிடைக்கும். உங்கள் குணக்கேடுகள் நீங்கள் அதுக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், அது கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் நாங்கள் உங்களுக்கு சொல்வது அன்னதானம். அகத்தியரை நாமஜபம் செய்வதும் அன்னதானம் செய்வதுமே தான் பிரதான கொள்கை. இந்த கொள்கை இரண்டும் கடைப்பிடித்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையுடன் இருந்து உங்கள் இல்லறத்தை சிறப்பாக நடத்தலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்கள்.
அவங்களும் அகத்திய பெருமான் ஐயாருடைய அருளாசை பெறட்டும். நன்றி, வணக்கம்.